2 பசங்க, உங்களுக்கு 2 பொண்ணுங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? நான் கேஸ் போட முடியாதா? இப்பயாச்சும் என்ன நம்புன்னு சொல்லி நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இங்க இருந்து அவர் அமெரிக்காவுக்கு போக கூடாது. குழந்தைய அங்க பொண்டாட்டி கொண்டுட்டான் அமெரிக்காவில். இருங்க சார். நான் வக்கீல். இவரு நைட்டு கட்டவாரி எழுதினார் பாத்துங்க. இவருதான் மெயின். நைட்டு நீ பேசின வார்த்தை அப்படி ஏறு. கம்ப்ளைண்ட் பண்ண கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு உள்ள உட்காந்து பேசிட்டு வராங்களா? இன்ஃபார்மே பண்ணலாம். ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போறோம்னா கூட்டு போறோம்னு சொல்லியிருக்கணும். கூட்டு போறோம்னு சொல்ல எங்களுக்கு கூப்பிடலாம். அமைதியாக வந்து வக்கீலை வச்சு பேசுறாங்க. வக்கீல் உணர்ந்தா மாவனா நீ வெளியிலே போக முடியாது. நீ அமெரிக்காவில் எங்கேயுமே போக மாட்டேன், பார்த்துக்கலாம். நான் அமைதியாக போ நைட்டில் வந்து சொன்னேன். நீ கேட்கல விட்டுட்டல, நீ போக முடியாது. அமெரிக்காவிலேருந்து உன் பிள்ளைங்க வந்து அடிக்கிறாங்க. போலீஸ் அடிக்கிறாங்க. போலீஸ் அராஜகம் அடிக்கிறாங்க. என்னங்க பண்ணாங்க? என்னங்க மரியாதை இல்லாமல் அடிக்கிறீங்க? என்னத்துக்கு அடிக்கிறீங்க? நான் எங்கள் குடும்பம் தாங்க சார். பாப்பா 2 குழந்தைங்களை கூப்பிட்டு சொல்றேன். 2 பசங்க, உங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஆட்டோ நடுவோட்ல விட்டுட்டாருங்க. ஆட்டோக்காரன் வந்து பார்த்துட்டு ஆட்டோக்காரங்க பாப்பா ரோட்ல நிக்கிறான். சித்தப்பா பேருக்கோட ரோட்ல எவனா பார்த்தா இவன் பார்க்கறான், அவன் பார்க்கறான், என்ன டார்ச்சர் பண்றான். இங்க பாருங்க. அப்புறம் இவன் டார்ச்சர் பண்ணி மூளை அஃபெக்ட் ஆகி பிள்ளைக்கு நாங்க போன மாசம் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியாம போச்சு. அந்த காப்பி பாருங்க. மென்டல் டார்ச்சர் பண்றான் பாருங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து போலீஸ்காரங்க முதல்ல கேட்கவே இல்ல. வாங்க ஸ்டேஷன் போலாம் அவங்க சொன்னது. 1 மணி நேரம் ஆச்சு அவங்க ரூமுக்குள்ள போய். இது எல்லாருமே சாட்சி. ஃபுட்டேஜ் அங்க இருக்கு, மான்ஷனோட ஃபுட்டேஜ் இருக்கு. அவங்க காசு வாங்கிட்டு வந்து என்கிட்ட இந்த போலீஸ்காரங்க திருப்பி போட்டாங்க. அதனால நாங்க பிரஸ் அவங்கலாம் தைரியமா சொல்றாங்க. என்ஆர்ஐ உன்னால என்ன பண்ண முடியும்? நான் கேஸ் போட முடியாதா? வாழ்க்கை போயிடுச்சு. நைட்டா போயிட்டாரு. மேக்ஸிமம் கூட்டி வச்சுட்டாரு மேனேஜர். நைட் வந்தோம். குழந்தைங்களை வச்சு 2 மணி நேரம் இங்க இருக்க முடியல. வாட்டி காலையில வந்து பேசுனா பாப்பா வந்தா இங்க இருக்கிற போலீஸ்காரங்க உள்ளாருன்னா நீ தான் நாளைக்கு கிளம்பு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ரொம்ப தகராறு பண்றாங்க இந்த போலீஸ்காரங்க. அவங்களும் வீடியோ எடுத்திருக்காங்க. நீங்க தப்பா இருந்தா என்ன கேட்கலாம். அவங்களும் தான் வீடியோ எடுத்தாங்க அந்த போலீஸ்காரங்க. என்னோட ஹஸ்பண்ட் கொரோனால இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பேரு கண்ணன். நான் 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு தான் என் குழந்தைங்களை நான் காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் நடந்துச்சு. அவங்க கண்ணனோட வீட்டு சைடுல எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களும் எல்லாமே வித்து சாப்பிட்டாங்க. சரி ஓகே ஃபைன், நம்ம இனிமேலாச்சும் நம்ம குழந்தைய நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். அவர் பேரு கூட இவர் சந்தேகப்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் பேரு கூட நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன். இப்பயாச்சும் என்ன நம்பு, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேரு, அவர் செயின் எல்லாம் நான் தான் போட்டிருக்கேன், அவரோட டாலரு. இப்பயாச்சும் என்ன நம்புன்னு சொல்லி நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கேன். அவருக்கு பிரஷர்னு இந்த அளவுக்கு அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் வாங்கிட்டாரு. அப்படி வாங்கினாலும் ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. ஏன்னா இங்க இருந்தா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இங்க எல்லாமே இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னா ஒரு நார்ம்ஸ் இருக்கு. இங்க இருந்தா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆனா இங்க எதுவுமே
எதுவுமே என்கிட்ட கிடையாது. அதுதான் நான் உங்ககிட்ட question கேக்குறேன். இத கொடுத்த அதிகாரிங்க எல்லாத்துக்கும் நான் கொஸ்டின் கேக்குறேன். அங்க அவரு சிட்டிசன்ஷிப், அமெரிக்கனோட சிட்டிசன்ஷிப்புக்கு இங்க எப்படி நீ வந்து லேண்ட் வாங்குறதுக்காக நீ கேட்டா வந்து நான் சிட்டிசன்ஷிப்புக்கு முன்னாடி வாங்கிட்டேன், முன்னாடி வாங்கினாலும் பின்னாடி வாங்கினாலும் இன்கம் டாக்ஸ் கட்டி ஆகும். கேட்டா நான் இன்கம் டாக்ஸ் கட்டுறது இல்ல. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இது எல்லாமே எங்க பிள்ளை தாங்க கண்டுபிடிச்சிச்சு. இந்த ஆளோட செல்லுல இருந்து எடுத்து இந்த அவங்க பொண்டாட்டி இறந்தது, அவங்க வாரிசுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க வாரிசுகிட்ட கையெழுத்து வாங்கினது, அண்ணன் தம்பிங்கிட்ட எல்லாமே எங்க பிள்ளைங்க டாக்டர் இது வச்சிருக்குது. அந்த வக்கீல் பாருங்க எப்படி எழுதி கொடுத்திருக்காரு, வாழ்ற புள்ளைய நீ இல்ல போய் கையெழுத்து வாங்கி வச்சுக்கோ உனக்கு சேஃப்டின்னு அது கொடுத்திருக்காருண்ணா. இந்த மாதிரி எழுதி இத கூட அவரு என்கிட்ட சொல்ல கிடையாது. நான் தான் போன் வாங்கி என்னப்பா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாக்குமெண்ட். இத்தனைக்கும் அவன் என்கிட்ட நல்லா பேசிட்டே இருக்கான். நல்லா பேசும்போது எப்படி டாக்குமெண்ட் கழுத்து மேல ஏறி உட்காந்து பிள்ளைய கொல்ல முயற்சி பண்ணாங்க. இந்த பிள்ளை கீழே இருந்து தப்பிச்சு வரப்பட்ட போதும் ஆகி போச்சு. பாஸ்போர்ட் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தயவு செய்து இதை யாரு பாக்குறதா இருந்தாலும் பாஸ்போர்ட்டை முடக்குங்க. அவர் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போக கூடாது. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இங்க இருந்து அவர் அமெரிக்காவுக்கு போக கூடாது. அங்க இந்த பாஸ்போர்ட்டை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். சோ அவங்க அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு என்கிட்ட சொல்றாரு. அதர்வைஸ் இது உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க இது எல்லாத்தையும் நீங்க எனக்கு விசாரிச்சு எனக்கு ப்ராப்பரா எனக்கு வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.